ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சீஸி வெஜ் க்ரீப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் டிஃபனாகவும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும், அப்புறம் ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும். இது எல்லாமே ஈஸி தான் உங்களுக்கு பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 கப்பு தயிர் அதையும் சேர்த்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு பால் தேவைப்படும். அந்த 1 கப் பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்கிறது எல்லாமே கட்டி இல்லாமல் நல்ல செமி சாலிடாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீப்ஸ் எல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முதல்ல தோசை தவா நல்ல பெரிய ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த க்ரீப்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது, லைட்டாக வெந்த உடனேயே எடுத்துடலாம். கேஸை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும்போதே எடுத்துருங்க. இந்த 1 கப்பு மைதா மாவுக்கு ஒரு 5லேருந்து 6 க்ரீப்ஸ் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்ரீப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன், கேரட், குடமிளகா 3மே கட் பண்ணினதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இதோடையே நம்ம வேக வச்சுருக்கிற ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன சைஸாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இது இந்த காரம் வந்து உங்களுக்கு ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ரொம்ப மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய் தான், அதனால் ஒரு 10 மினிட்ஸ் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற க்ரீப்பை எடுத்துகிட்டு அதில் சென்டரில் நம்மளோட ஸ்டஃபிங்கை ஒரு கரண்டி வச்சிடலாம். மேலே நல்ல துருவின சீஸ், செடார் சீஸ் இல்லைன்னா மசாலா சீஸ் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே உங்களோட பசங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி பார்த்துக்கோங்க, கரெக்டாக மூட வருதான்னு கவர் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த 4 ஓரமும் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு பேஸ்ட்டை தடவிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தடவிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த சைடும் அந்த சைடும் கவர் பண்ணினோம்னா நம்மளோட க்ரீப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலேயும் மைதா மாவு தடவி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டு இன்னொரு தடவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது நிறையா ஆயில் ஊற்றியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஷாலோ ஃப்ரை மாதிரி. அப்படி இல்லைன்னா லைட்டாக ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே பட்டர் தடவினீங்கன்னா டேஸ்ட்டு நல்ல ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பட்டர்லாம் நல்லாவே தாராளமாக யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இதையே நீங்கள் ஹெல்த்தி வெர்ஷனாக மாற்றணுன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு சீஸ் இல்லாமல் பசங்களுக்கு இல்லாமல் நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியே பண்ணி சாப்பிட்லாம்.
இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் 2 சைடும் உங்களுக்கு. இவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளோட சீஸி வெஜ் க்ரீப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மரில் அவங்களாம் வீட்டில் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.